இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் படிப்போம் ஜெயிப்போம் உயர்கல்வியை தேர்ந்தெடுப்பதில் உள்ள சந்தேகங்களை தீர்க்கும் நிகழ்ச்சி தினமும் மாலை 5 மணிக்கு. வணக்கம். மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் 50 முக்கிய செய்திகளை விரைவாகவும் துல்லியமாகவும் அரை மணியில் பார்க்கலாம். மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து துரை வைகோ விலகுவதாக அறிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தலைவருக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் தொடர்ந்து பத்திரிகைகளுக்கும் ஊடகங்களுக்கும் செய்திகளை கொடுத்து கட்சியை சிதைக்கின்ற வேலையை 4 ஆண்டுகளாக மறைமுகமாக ஒருவர் செய்து வருவதாக சாடினார். கழகத்தின் முதன்மை செயலாளர் பொறுப்பில் இருந்து தன்னை விடுவித்துக் கொள்வதாக அறிவித்துள்ள அவர், ஏப்ரல் 20ஆம் தேதி நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் பங்கேற்பேன் என்றும் கூறியுள்ளார். ஆனால் அதன் பிறகு தலைமை கழகத்தின் மிக முக்கிய முடிவுகள் மேற்கொள்ளும் கூட்டங்கள் எதிலும் கலந்து கொள்ள மாட்டேன் எனவும் தெரிவித்துள்ளார். மதிமுகவில் நிலவும் உட்கட்சி பிரச்சினை தொடர்பாக இன்று நடைபெறும் நிர்வாக குழு கூட்டத்தில் ஆலோசித்து முடிவு எடுக்கப்படும் என வைகோ மற்றும் துரை வைகோ தெரிவித்துள்ளனர். மதிமுக முதன்மை செயலாளர் பதவியிலிருந்து துரை வைகோ விலகுவதாக அறிவித்துள்ளார். இந்நிலையில் இது தொடர்பாக வைகோ, துரை வைகோ சென்னையில் ஆலோசனை நடத்தினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய வைகோ, கட்சி விவகாரங்களை விவாதிக்க இன்று கூட்டம் நடைபெறுகிறது எனவும் இதில் முக்கிய முடிவு எடுக்கப்படும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய துரை வைகோ, உள்கட்சி விவகாரத்தை வெளியில் விவாதிக்க முடியாது என்றார். தேர்தல் அரசியல் எனக்கு வேண்டாம், விருப்பம் இல்லை எனவும் கூறினார். திட்டம் சமூக நீதியை நிலைநாட்டும் திட்டம் அல்ல, மாணவர்களை கல்வியை விட்டு வெளியேற்றும் திட்டம் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் குன்றத்தூரில் நடைபெற்ற அரசு விழாவில் பங்கேற்று பேசிய அவர், கலைஞர் கைவினை திட்டம் என்பது சமூக மற்றும் மனித நீதியை, மனித உரிமையை நிலைநாட்டும் திட்டம் எனவும், மத்திய அரசின் விஸ்வகர்மா திட்டம் சமூக நீதியை நிலைநாட்டும் திட்டம் அல்ல என்றும் தெரிவித்தார். டெல்லியில் குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கரை தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி நேரில் சந்தித்து பேசினார். தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஆர்.என். ரவி ஒப்புதல் அளிக்காமல் கிடப்பில் போட்டிருந்தார். இதை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்த நிலையில் 10 மசோதாக்களை நிறைவேற்றி உத்தரவிட்டது. மேலும் ஒப்புதலுக்கு அனுப்பப்படும் மசோதாவுக்கு ஆளுநர் 1 மாதத்திற்குள்ளும், குடியரசுத் தலைவர் 3 மாதத்திற்குள்ளும் ஒப்புதல் அளிக்க காலக்கெடு நிர்ணயித்தது. இதற்கிடையே தீர்ப்பு குறித்து ஆலோசிப்பதற்காக ஆளுநர் ஆர்.என். ரவி கடந்த 17ஆம் தேதி டெல்லி புறப்பட்டு சென்ற நிலையில் துணை குடியரசுத் தலைவர் ஜெகதீப் தன்கரை சந்தித்து பேசினார். தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் நீட் தேர்வால் உயிரிழந்த மாணவர்களுக்கு அஞ்சலி செலுத்தி அதிமுகவினர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் நுழைவுத் தேர்வை ஆட்சிக்கு வந்தவுடன் ரத்து செய்வோம் என்று பொய் வாக்குறுதியை கூறி ஆட்சிக்கு வந்த திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசால் தங்கள் இன்னுயிரை மாய்த்துக் கொண்ட 22 மாணவ மாணவிகளுக்கு புகைப்படங்கள் அடங்கிய பிளெக்ஸ் பேனர் முன்பு மெழுகுவர்த்தி ஏந்தி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினார். இதேபோல் வேலூர், ராமநாதபுரம், ராணிப்பேட்டை, திருவண்ணாமலை, ஈரோடு, நாகை, காஞ்சிபுரம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அதிமுகவினர் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். நீட் துரோகி அதிமுக என்ற தலைப்பில் தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் திமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். நீட் தேர்வு விவகாரத்தில் உயிரிழந்த மாணவ மாணவிகளுக்கு அதிமுக சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தி போராட்டம் நடைபெற்றது. சென்னை சைதாப்பேட்டை, விழுப்புரம், சேலம், திருப்பூரில் நீட் விவகாரத்தில் அதிமுகவின் நிலைப்பாட்டை கண்டித்தும் அதிமுக பாஜக கூட்டணி விமர்சித்து திமுகவினர் துண்டு பிரசுரம் வழங்கி பிரச்சாரம் செய்தனர். மேலும் மத்திய பாஜக அரசுடன் கூட்டணி வைத்து தமிழகத்திற்கு பல்வேறு துரோகம் விளைவித்த அதிமுகவின் நடவடிக்கையை பிரச்சாரம் மூலம் விளக்கினர். இனி நீங்கள் ரசிகர்கள் கிடையாது எனவும் மெய்நிகர் போர் வீரர்கள் என்றும் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தெரிவித்துள்ளார். சென்னை சோழிங்கநல்லூரில் உள்ள தனியார் ரிசார்ட்டில் தவிக சார்பில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் சமூக ஊடக பிரிவு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. தொடர்ந்து காணொலி காட்சி மூலம் உரையாற்றிய விஜய், தனது தொண்டர்களிடம் இனி நீங்கள் ரசிகர்கள் இல்லை எனவும் விர்ச்சுவல் வாரியர் என்றும் அவ்வாறே தங்களை அழைக்க தோன்றுவதாக கூறினார். மேலும் இந்தியாவிலேயே பெரிய சோஷியல் மீடியா படை தமிழக வெற்றிக் கழகத்தினுடையது என்பதை நாம் சொல்வதை விட மற்றவர்கள் அதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றார். சென்னை அரும்பாக்கம் அருகே மின்சாரம் தாக்கிய சிறுவனை இளைஞர் ஒருவர் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றும் வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. உத்தாட்சியம்மன் கோயில் தெருவை சேர்ந்த ராயன் என்ற 9 வயது சிறுவன் தனியார் பள்ளியில் 3ஆம் வகுப்பு படித்து வருகிறார். இந்நிலையில் பள்ளிக்கு கிளம்பிய ராயன் மங்களநகர் முதல் தெருவில் சென்று கொண்டிருந்த போது மழை பெய்து சாலையில் தேங்கிய நீரில் மின்சாரம் பாய்ந்ததில் சிறுவன் கீழே விழுந்து துடிதுடித்துக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு பைக்கில் வந்த இளைஞர் பதறியடித்து தனது உயிரை பணயம் வைத்து சிறுவனை காப்பாற்றினார். இதனையடுத்து அந்த இளைஞருக்கு பாராட்டுகள் குவிந்து வருகிறது. உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததால் 3 பேர் உயிரிழந்துள்ளதாக பொதுமக்கள் பரபரப்பு குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர்.
திருச்சி மாவட்டம் உறையூரில் கழிவுநீர் கலந்த குடிநீரை குடித்ததில் 30க்கும் மேற்பட்டோருக்கு வாந்தி, வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட உடல் உபாதைகளால் பாதிக்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அதில் 3 வயது குழந்தை உட்பட 2 பேர் அடுத்தடுத்து உயிரிழந்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. கழிவுநீர் கலந்த குடிநீரை பாட்டிலில் பிடித்து அப்பகுதி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 1 வாரமாக நீடித்து வரும் அவலநிலை குறித்து அதிகாரிகள் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னையில் புறநகர் ஏசி ரயில் பயன்பாட்டிற்கு வந்த முதல் நாளே கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டிருப்பது பயணிகள் மத்தியில் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பொதுமக்களின் கோரிக்கையின் பேரில் செங்கல்பட்டில் இருந்து சென்னை கடற்கரை வரை ஏசி ரயில் பெட்டிகள் கொண்ட புதிய ரயில் சேவை இன்று தொடங்கப்பட்டது. ரயில் சேவை தொடங்கப்பட்ட முதல் நாளிலேயே ரயிலில் ஜன்னல் கண்ணாடியில் விரிசல் ஏற்பட்டிருப்பதால் பயணிகள் அச்சமடைந்துள்ளனர். எப்போது வேண்டுமானாலும் உடைந்து விழும் வகையில் கண்ணாடிகள் இருந்தால் எப்படி தங்களால் நிம்மதியாக பயணிக்க முடியும் என கேள்வி எழுகிறது. சாதாரண கட்டணத்தை விட 10 மடங்கு அதிகமாக கட்டணம் நிர்ணயிப்பதாகவே இருந்தாலும் தரத்தில் இவ்வளவு கோட்டை விடலாமா என்றும் ரயில்வே துறைக்கு பயணிகள் கண்டனம் விடுத்துள்ளனர். ஜூன் மாதம் முதற்கட்டமாக சென்னையில் 100 மின்சார பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில் வியாசர்பாடி, பெரும்பாக்கம், பூந்தமல்லி, பல்லவன் இல்லம், தண்டையார்பேட்டை ஆகிய 5 பேருந்து பணிமனைகளில் இருந்து 100 மின்சார பேருந்துகளை இயக்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் மின்சார பேருந்துகளுக்கான சார்ஜர் வசதி உள்ளிட்ட பல்வேறு கட்டமைப்பு பணிகள் முழு வீச்சில் நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மாற்றுத்திறனாளிகள், சிறியவர்கள் முதல் முதியவர்கள் வரை அனைவரும் சுலபமாக ஏறி இறங்கும் வகையில் இந்த பேருந்துகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. குடியரசு துணைத் தலைவரின் பேச்சு உச்சநீதிமன்றத்திற்கு அளித்திருக்கும் எச்சரிக்கை மணி என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஆளுநர் விவகாரம் குறித்த வழக்கில் உச்சநீதிமன்றம் தீர்ப்பளித்த 9 நாட்களுக்கு பின் விழித்துக் கொண்டு குடியரசு துணைத் தலைவர் உரையாற்றியுள்ளதாக சாடினார். மேலும் எந்த திட்டத்தையும் மத்திய அரசு திணிக்கக்கூடாது, அரசியலமைப்பு சட்டத்தில் பொதுப்பட்டியலில் உள்ள கல்வி உள்ளிட்டவைகளை மாநில பட்டியலுக்கு மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். தமிழகம் டெல்லிக்கு அவுட் ஆஃப் கண்ட்ரோல் இல்லை, எப்போதும் அண்டர் கண்ட்ரோல் தான் என சீமான் கூறியுள்ளார். சிவந்தி ஆதித்தனாரின் 12ஆம் ஆண்டு நினைவு தினத்தையொட்டி சென்னை போயஸ் கார்டனில் உள்ள அவரது நினைவிடத்தில் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் மரியாதை செலுத்தினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவரிடம் துணை முதலமைச்சர் பதவிக்கு தவிகவுடன் அதிமுக பேசியது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு தன்னிடம் பேசியதைத்தான் அங்கும் பேசியிருப்பார்கள் என்றார். நாம் தமிழர் கட்சியிற்கு தனிச்சின்னம் தொடர்பாக 2 வாரங்களில் பதில் கிடைக்கும் என்றும் சீமான் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். பட்டினப்பாக்கத்தில் மீனவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டத்தில் ஈடுபட்டதால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டனர். சென்னை பட்டினப்பாக்கம் லூப் சாலையில் விற்பனை செய்யப்படும் மீன் கடைகள் அகற்றக்கூடாது, சாந்தோம் சாலையை இருவழி சாலையாக மாற்ற வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவ மக்கள் போராட்டம் நடத்தினர். இந்த நிலையில் மயிலை சட்டமன்ற உறுப்பினர் வேலு மீனவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்த முயன்ற நிலையில் மீனவர்கள் மீண்டும் போராட்டத்தை முன்னெடுத்தனர். சிறிது நேரம் கழித்து சட்டமன்ற உறுப்பினருடனான பேச்சுவார்த்தையில் சமாதானம் அடைந்த மீனவர்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டனர். விலாசமற்றவர்களுக்கு நாங்கள் விலாசம் தர தயாராக இல்லை என அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். வடசென்னை வளர்ச்சி திட்டத்தின் கீழ் துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட பகுதியில் 18.4 கோடி ரூபாய் மின்மாற்றி அமைக்கும் பணிகளுக்கு அமைச்சர் சேகர் பாபு அடிக்கல் நாட்டினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், கேட்கின்ற ஆட்களின் தகுதியை பொறுத்துதான் பதில் வரும், விலாசமற்றவர்களுக்கு நாங்கள் விலாசம் தர தயாராக இல்லை என திமுக குறித்து ஆதவ் அர்ஜுனாவின் விமர்சனத்திற்கு அமைச்சர் சேகர் பாபு பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் அடுத்தவர்கள் வீட்டின் பிரச்சினைகளில் நாங்கள் தலையிடுவதில்லை எனவும் அவர் கூறினார். திமுகவிற்கு தேர்தல் ஜுரம் வந்துவிட்டதால் என்ன பேசுவதென்று தெரியாமல் பேசி வருவதாக ஜி.கே. வாசன் தெரிவித்துள்ளார். திருச்சி மாவட்டம் மணச்சநல்லூரில் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் டெல்டா மாவட்ட நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தமாக கட்சித் தலைவர் ஜி.கே. வாசன் கலந்து கொண்டு தேர்தல் பணிகளில் குறித்து நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கி பேசினார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், திமுகவின் ஆட்சியும் அதிகார துஷ்பிரயோகமும் தோல்வியை நோக்கி தமிழகத்தில் பயணித்துக் கொண்டிருப்பதாகவும், திராவிட மாடல் ஆட்சி என்பது ஒரு அமைச்சரின் அநாகரிகமான பேச்சுக்கு மக்கள் தலைகுனியக்கூடிய மாடலாக உள்ளதாக காட்டமாக விமர்சித்துள்ளார். தமிழ்நாடு முழுவதும் உள்ள பல்வேறு பகுதிகளில் வெளுத்து வாங்கிய கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கடந்த சில வாரங்களாக வெயிலின் தாக்கம் கடுமையாக வாட்டி வதைத்த நிலையில் சிவகாசி, மேட்டுப்பாளையம், கோவில்பட்டி உள்ளிட்ட பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை வெளுத்து வாங்கியது. இதன் காரணமாக வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள், விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்தனர். மேலும் பல்வேறு பகுதிகளில் சாலையில் மரம் முறிந்து விழுந்து போக்குவரத்து தடை மற்றும் மின்தடையும் ஏற்பட்டது.
சென்னை குன்றத்தூரில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பங்கேற்ற நிகழ்ச்சியில் அலங்காரத்திற்காக தொங்கவிடப்பட்டிருந்த பழ வகைகளை பொதுமக்கள் முந்தியடித்துக் கொண்டு அள்ளி சென்றனர். குறு சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் துறை சார்பில் கலைஞர் கைவினை திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குன்றத்தூரில் தொடங்கி வைத்தார். இந்நிலையில் அங்கு பழங்கள் மற்றும் காய்கறிகளால் அமைக்கப்பட்டிருந்த வரவேற்பு நுழைவு வாயிலை நிகழ்ச்சி முடிந்த அடுத்த நொடியே மக்கள் முந்தியடித்துக் கொண்டு சூறையாடினர். காய்கறிகளை தவிர்த்து பழங்களை மட்டும் குறிவைத்து மக்கள் அள்ளி சென்றனர். தமிழகத்தில் நீட் தேர்வை அனுமதித்த அதிமுக தற்போது போராடுவது போல் நாடகமாடுவதாக உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் சாடியுள்ளார். தஞ்சாவூரில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், எல்லாவற்றுக்கும் எடுபடியாக அமைந்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில்தான் நீட் தேர்வு தமிழகத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக தெரிவித்தார். மக்களை மடைமாற்ற நீட் தேர்வை அனுமதிக்க எடப்பாடி பழனிசாமி தற்போது போராட்டம் நடத்துவது கண்டனத்துக்குரியது மட்டுமல்ல, நகைவுக்கும் உரியது என விமர்சித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அருகே சித்திரை முழு நிலவு மாநாட்டில் பங்கேற்க பொதுமக்களை நேரில் சந்தித்து பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்தார். மாமல்லபுரத்தில் மே மாதம் 11ஆம் தேதி பாமக சார்பில் சித்திரை முழு நிலவு மாநாடு நடைபெறவுள்ளது. இந்நிலையில் நெம்மேலி ஊராட்சி கிருஷ்ணன் கரணை பகுதியில் அன்புமணி ராமதாஸ் பொதுமக்களை நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்தார். அப்போது மாநாட்டில் நிறைவேற்றப்படும் மதுவிலக்கு, சாதிவாரி கணக்கெடுப்பு உள்ளிட்ட தீர்மானங்கள் குறித்து பேசினார். மேலும் மாநாட்டுக்கு அனைவரும் குடும்பத்துடன் வருகை தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். இந்தியாவிலேயே தமிழகத்தில்தான் அதிக அளவில் செல்போன் தயாரிக்கப்படுவதாக அமைச்சர் டி.ஆர்.வி. ராஜா தெரிவித்துள்ளார். திருவாரூர் மாவட்டம் கொரடாச்சேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்று பேசிய அவர், செல்போனை சரியாக பயன்படுத்தி மாணவர்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என தெரிவித்தார். நிகழ்ச்சியில் செல்போனை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து மாணவர்கள் நடத்திய விழிப்புணர்வு நாடகம் அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தது. விசைத்தறி நெசவாளர்களின் பிரச்சினைகள் முடிவுக்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்த அமைச்சரின் வாக்குறுதி கிணற்றில் போட்ட கல்லாகவே இருப்பதாக கண்டனத்துக்குரியது என டிடிவி தினகரன் சாடியுள்ளார். திருப்பூர் மற்றும் கோவை மாவட்ட விசைத்தறியாளர்கள் கூலி உயர்வு வேண்டி கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் போராட்டம் குறித்து டிடிவி தினகரன் தனது எக்ஸ் தள பதிவில், கூலி உயர்வு தொடர்பாக அதிகாரிகள் மற்றும் அமைச்சர்கள் தலைமையில் நடைபெற்ற பல்வேறு கட்ட பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்திருப்பதால் விசைத்தறியாளர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக ஒன்றிய கவுன்சிலரின் கணவர் வெட்டி கொல்லப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அம்மனூர் பகுதியைச் சேர்ந்த திமுக ஒன்றிய கவுன்சிலர் அஸ்வினியின் கணவர் சுதாகருக்கும் அதே பகுதியைச் சேர்ந்த அவினேஷுக்கும் முன்விரோதம் இருந்து வந்ததாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட கைகலப்பில் அவினேஷ் சுதாகரை கத்தியால் சரமாரியாக தாக்கியுள்ளார். இதில் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சுதாகர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் அவினேஷை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். போதைப்பொருள் பயன்படுத்தியதாக மலையாள நடிகரும் குட் பேட் அக்லி திரைப்படத்தின் வில்லனுமான ஷைன் டாம் சாக்கோவை போதைப்பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள தனியார் விடுதியில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவினர் சோதனை மேற்கொண்ட நிலையில் அங்கிருந்த நடிகர் ஷைன் டாம் சாக்கோ தப்பி சென்றார். அவர் தப்பி செல்லும் சிசிடிவி காட்சிகள் இணையத்தில் வெளியான நிலையில் எர்ணாகுளம் காவல் நிலையத்தில் ஆஜராக வந்த அவரை போலீசார் கைது செய்தனர். இந்த விவகாரம் குறித்து விளக்கமளிக்க நடிகர் ஷைன் டாம் சாக்கோவுக்கு மலையாள நடிகர் சங்கம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் குற்றவாளியான ஹரிஹரனை பிற கைதிகள் போல் சமமாக நடத்த சிறை நிர்வாகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கின் குற்றவாளிகளில் ஒருவராக வழக்கறிஞர் ஹரிஹரன் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரை சந்திக்க அனுமதி மறுக்கப்படுவதாக அவரது தாயார் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். வழக்கு விசாரணையின் போது ஹரிஹரனை பார்க்கவோ தொலைபேசியில் பேசவோ அனுமதி மறுக்கப்படுவதாக மனுதாரர் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து உரிய அனுமதி வழங்குவதை சிறைத்துறை டிஜிபி உறுதி செய்ய உத்தரவிட்டார். மதுபோதையில் தகராறில் ஈடுபட்ட சகோதரர்கள் கைது செய்ய வந்த சப் இன்ஸ்பெக்டரின் கையை கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. செங்கல்பட்டு மாவட்டத்தைச் சேர்ந்த சகோதரர்களான புஷ்பராஜ், தேவகுமார் ஆகியோர் சென்னை திருவான்மியூரில் எலைட் டாஸ்மாக் கடை அருகே சாலையோரம் மது அருந்திக் கொண்டிருந்தனர். அப்போது ரோந்துபடியில் இருந்த உதவி ஆய்வாளர் வேலாயுதம் உள்ளிட்ட போலீசார் இருவரையும் வீட்டுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தினர். இதில் ஆத்திரமடைந்த இருவரும் போலீசாரிடம் தகராறில் ஈடுபட்டதுடன் உதவி ஆய்வாளர் வேலாயுதத்தின் கையை கடித்துள்ளனர். இதனையடுத்து இருவரையும் போலீசார் கைது செய்தனர். மதுரையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்களால் கடத்தப்பட்ட தொழிலதிபரை காவல்துறையினர் நிழலாக தொடர்ந்து பத்திரமாக மீட்டுள்ளனர். மதுரை மாநகர் பிபி குளம் அருகே நாராயணபுரம் குருநகர் பகுதியைச் சேர்ந்தவர் கருமுத்து டி. சுந்தரம். தொழிலதிபரான இவரை சொத்துக்களை எழுதி வாங்கும் முயற்சியில் கடந்த 15 நாட்களுக்கு முன்பு மர்ம நபர்கள் காரில் கடத்தி சென்றனர்.
அந்த கடத்தல் கும்பல் மகாராஷ்டிரா நாக்பூர் வரை சென்றது தெரியவந்தது. பின்னர் தமிழகம் திரும்பிய கும்பலை பிடித்த போலீசார் மரியராஜ், அருள் செல்வன், முத்துகிருஷ்ணன், அருள் உள்ளிட்ட 8 பேரை கைது செய்தனர். பிரிந்து சென்ற மனைவியை சமாதானப்படுத்துவதாக நாடகமாடி சித்திரவதை செய்த ஜிம் பயிற்சியாளர் போலீசார் கைது செய்தனர். சென்னை தாழங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு ஏற்கனவே திருமணமாகி கணவனுடன் கருத்து வேறுபாடு உண்டானது. இந்நிலையில் அந்த பெண்ணுக்கு இன்ஸ்டாகிராம் மூலம் திருவான்மியூர் பகுதியைச் சேர்ந்த ஜிம் பயிற்சியாளர் பிரேம் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டு திருமணம் நடந்தது. இதற்கிடையே பிரேம் ஏற்கனவே திருமணமாகி 2 குழந்தைகளுக்கு தந்தை என்பதை அறிந்து அதிர்ச்சியடைந்த இளம்பெண் பிரிந்து சென்றார். இதில் ஆத்திரமடைந்த பிரேம் இளம்பெண்ணை காரில் கடத்தி அடித்து துன்புறுத்தி அவரது தலைமுடியையும் கத்திரிகோலால் வெட்டி வன்கொடுமையில் ஈடுபட்டார். இதுகுறித்து போலீசார் பிரேமை கைது செய்து சிறையில் அடைத்தனர். மதுரை அலங்காநல்லூர் ஏறு தழுவுதல் அரங்கத்தில் ஆதார் கார்டுடன் இளைஞர்கள் குவிந்ததால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. மதுரை மாவட்டம் அலங்காநல்லூர் அருகே கீழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டியின் போது விழா கமிட்டியினர் விதிகளை மீறுவதாக கோட்டாட்சியர் ஷாலினி கூறியதுடன் மாடுபிடி வீரர்கள் இல்லாததால் அரை மணி நேரம் போட்டி நிறுத்தப்பட்டது. இந்த நிலையில் ஆதார் அட்டை இருந்தால் மாடு பிடிக்கலாம் என கூறியதால் அதிகளவில் இளைஞர்கள் கூட்டம் அலைமோதியதுடன் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. அப்போது போலீசார் லேசான தடியடி நடத்தி கூட்டத்தை கட்டுப்படுத்தினர். மகாராஷ்டிராவில் பொய் தகவலை கூறி கட்டுமான பணிக்கான டெண்டரை பெற்ற பிஎஸ்டி நிறுவன விவகாரத்தில் சென்னை உயர்நீதிமன்றம் தலையிட மறுப்பு தெரிவித்துள்ளது. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் தரமற்ற வகையில் குடியிருப்புகளை கட்டியதாக பிஎஸ்டி நிறுவனத்திற்கு தமிழக அரசு நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் வழக்கு உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்நிலையில் வழக்கின் விவரத்தை மறைத்து பீகாரில் மருத்துவமனை கட்டுவதற்கான டெண்டர் கோரி பிஎஸ்டி நிறுவனம் செலுத்திய 3,28,00,000 ரூபாயை தமிழக அரசு பறிமுதல் செய்தது. இதை எதிர்த்து அந்நிறுவனம் வழக்கு தொடர்ந்த நிலையில் பறிமுதல் விவகாரத்தில் தலையிட முடியாது என நீதிபதிகள் உத்தரவிட்டனர். காதல் பட நடிகர் சுகுமார் மீது பெண் வன்கொடுமை உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். காதல் விருமாண்டி, காதல் அழிவதில்லை உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்துள்ளார். இந்நிலையில் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி தனி குடித்தனம் நடத்தியதோடு நகைப்பணம் உள்ளிட்டவற்றை பெற்றுக்கொண்டு ஏமாற்றி மோசடி செய்து விட்டதாக பிரபல துணை நடிகை ஒருவர் போலீசில் புகார் அளித்தார். அதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சுகுமார் மீது 3 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். சென்னை பரங்கிமலை பகுதியில் இயங்கி வந்த ரயில் டிக்கெட் கவுண்டர் திடீரென மூடப்பட்டதால் பயணிகள் கடும் அவதியடைந்தனர். பரங்கிமலை சுரங்கப்பாதை அருகே செயல்பட்டு வந்த டிக்கெட் கவுண்டர் பரங்கிமலை மெட்ரோ ரயில் நிலையம் அருகே மாற்றப்பட்டுள்ளது. இதனால் பொதுமக்கள் சுமார் 500 மீட்டர் தூரம் நடந்து சென்று டிக்கெட் எடுத்து செல்லும் நிலை ஏற்பட்டுள்ளது. மேலும் சுரங்கப்பாதையில் இருந்து டிக்கெட் கவுண்டர் வழியாக ரயில் நிலையத்திற்கு செல்லும் வழியும் மூடப்பட்டுள்ள நிலையில் அந்த பாதையை திறக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குடியாத்தம் அருகே திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் பெட்ரோல் கேனுடன் போராட்டத்தில் ஈடுபட்டனர். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அடுத்து உப்பரப்பள்ளி கிராமத்தில் வருவாய்த்துறைக்கு சொந்தமான இடத்தில் வெளி ஊர்களில் இருந்து திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டா வழங்குவதாக வருவாய்த்துறை மூலம் தகவல் வெளியானது. இதனை கண்டித்து 100க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் பெட்ரோல் கேனுடன் திருநங்கைகளுக்கு வீட்டுமனை பட்டா கொடுக்கும் இடத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதுகுறித்து கிராம மக்கள் வீட்டுமனை இல்லாத பொதுமக்களுக்கு முதலில் பட்டா வழங்கிய பின்னரே மற்றவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். இந்திய பிரதமர் மோடி 3வது முறையாக வரும் 22ஆம் தேதி சவுதி அரேபியாவுக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. சவுதி அரேபியாவின் இளவரசர் முகமது பின் சல்மான் அழைப்பினை ஏற்று அந்நாட்டிற்கு செல்லும் பிரதமர் மோடி பட்டத்து இளவரசுடன் இரு நாட்டு உறவுகள் குறித்து பேச்சுவார்த்தையில் ஈடுபடுகிறார். மேலும் வர்த்தகம் தொடர்பான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வாய்ப்புள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளன. ஜம்மு காஷ்மீர் எல்லைப் பகுதிகளில் அதிவேக இணைய சேவையான 4G, 5G இணைப்பை இந்திய ராணுவம் வெற்றிகரமாக பயன்பாட்டிற்கு கொண்டு வந்துள்ளது. கிழக்கு லடாக் எல்லையில் கல்வான், டெம்சோக், சுமார் மற்றும் சியாச்சின் பனிமலை ஆகியவை முக்கிய தொலைதூர பகுதிகள் 4G மற்றும் 5G மொபைல் இணைப்பை இந்திய ராணுவம் செயல்படுத்தியுள்ளது. இந்த நடவடிக்கை மூலம் கடினமாக மலைப்பாகங்களான பகுதிகளில் பணியாற்றும் ராணுவத்தினரின் தகவல் தொடர்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்திய கலாச்சாரத்தின் ஒருங்கிணைந்த அடையாளத்தை உருவாக்குவதற்காகவே பாடநூலில் ஹிந்தி பயன்படுத்தப்பட்டதாக NCERT விளக்கம் அளித்துள்ளது. சமீபத்தில் NCERT ஆங்கில மொழி பாடநூல்களுக்கு ஹிந்தி மொழி பெயர்களை பயன்படுத்தியது சர்ச்சையை ஏற்படுத்தியது. தமிழகம், கேரளா மாநில அரசுகள் ஹிந்தி திணிப்பு என கண்டனம் தெரிவித்தது. இந்நிலையில் இதற்கு பதிலளித்துள்ள NCERT புதிய தேசிய பாடத்திட்ட கட்டமைப்பு 2023 அடிப்படையில் பெயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாகவும் பள்ளி குழந்தைகளுக்கு சுற்றுச்சூழல், அறிவியல் அறிவினை வழங்குவதற்காக ஹிந்தியில் பெயர் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் விளக்கம் அளித்துள்ளது.
தென்னாப்பிரிக்காவின் போட்ஸ்வானாவில் இருந்து 4 சிவிங்கி புலிகள் மே மாதம் இந்தியா வந்து சேரவுள்ளதாக தேசிய புலிகள் பாதுகாப்பு ஆணைய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்தியாவில் அழிந்துவிட்டதாக கருதப்பட்ட சிவிங்கி புலிகளை 70 ஆண்டுகளுக்கு பிறகு நாட்டிற்கு கொண்டுவர சீட்டா திட்டத்தின் கீழ் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அதில் தென்னாப்பிரிக்காவின் போட்ஸ்வானாவில் இருந்து 2 கட்டங்களாக மொத்தம் 8 சிவிங்கி புலிகள் இந்தியா கொண்டுவரப்பட உள்ளது. இதில் முதல் கட்டமாக 4 சிவிங்கி புலிகள் மே மாதம் இந்தியா வந்து சேரவுள்ளதாக மத்திய சுற்றுச்சூழல் வனத்துறை சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் அதிகாரிகள் கூறியுள்ளனர். திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க பாத யாத்திரையாக மலையேறி வருபவர்களில் சிலர் மாரடைப்பால் உயிரிழப்பது அதிகரிப்பதால் மலைப்பாதையின் 7வது மைலில் ஆஞ்சநேயர் சிலை அருகே தனியார் மருத்துவமனையின் கார்டியக் சிகிச்சை மையம் திறக்க தேவஸ்தானம் முடிவு செய்துள்ளது. முதியவர்கள், இதய கோளாறு, சுவாச கோளாறு உள்ளவர்கள் பாத யாத்திரை வர வேண்டாம் என்ற தேவஸ்தான அறிவுறுத்தலையும் மீறி வந்தவர்களில் கடந்த ஆண்டு மட்டும் 132 பேர் இறந்தனர். வங்கதேசத்திற்கு பயணம் மேற்கொள்ளும் சுற்றுலா பயணிகள் பாதுகாப்பாக இருக்கும்படி அமெரிக்கா எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து அந்நாட்டு வெளியிட்டுள்ள அறிவிப்பில், வங்கதேசத்தில் காக்ராச்சேரி, ரங்கமதி மற்றும் பந்தர்பன் உள்ளிட்ட சிட்காங் மலைப்பகுதிகளில் அமெரிக்கர்கள் பயணம் செய்ய வேண்டாம் என்றும், வகுப்புவாத வன்முறை, குற்ற சம்பவங்கள், பயங்கரவாதம், கடத்தல் மற்றும் பிற பாதுகாப்பு அபாயங்கள் இருப்பதாகவும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் ஐஇடி குண்டுவெடிப்புகள் மற்றும் துப்பாக்கிச்சூடு சம்பவங்கள் நடந்துள்ளதால் அமெரிக்க குடிமக்கள் அனைத்து கூட்டங்களையும் தவிர்க்குமாறு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கனடாவில் இந்திய மாணவி சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கனடாவின் ஹாமில்டன் நகரில் உள்ள பேருந்து நிறுத்தம் ஒன்றில் நேற்று இரவு 21 வயது மதிக்கத்தக்க கல்லூரி மாணவி ஹர்சிம்ரத் என்பவர் நின்றிருந்தார். அப்போது காரில் வந்த மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்த அவரை போலீசார் உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்றனர். ஆனால் அவர் இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இதனிடையே இந்திய மாணவி சுட்டுக் கொல்லப்பட்ட நிகழ்வு குறித்து கனடா போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அமெரிக்க அதிபராக இருந்த ஜான் எஃப் கென்னடி படுகொலை தொடர்பான ஆவணங்களை வெளியிட்ட ட்ரம்ப் நிர்வாகம் தற்போது ஜனநாயக கட்சி செனட்டர் ராபர்ட் எஃப் கென்னடியின் படுகொலை தொடர்பான 10,000 பக்கம் கொண்ட ஆவணத்தை வெளியிட்டுள்ளது. அதிபர் ட்ரம்ப் அளித்த வாக்குறுதியின்படி வெளியிடப்பட்ட ஆவணம் மூலம் உண்மைகள் மக்கள் மத்தியில் வெளியிடப்படும் என்று அமெரிக்க தேசிய புலனாய்வு இயக்குநர் துளசி கார்பரேட் கூறியுள்ளார். உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவுக்கு சீனா ஆயுதங்களை சப்ளை செய்து வருவதாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி கூறிய குற்றச்சாட்டுகளை சீனா மறுத்துள்ளது. இது தொடர்பான விளக்கமளித்த சீன வெளியுறவு அமைச்சகம், ரஷ்யாவுக்கு ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை சீனா வழங்குவதாக கூறப்படும் குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக தெரிவித்துள்ளது. சீனாவின் நிலைப்பாடு அமைதி திரும்ப வேண்டும் என்பதுதான் என்றும் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளது. போர் நிறுத்தம் ஏற்படுத்தி பேச்சுவார்த்தை தொடங்க தொடர்ந்து முயற்சித்து வருவதாகவும் சீன அரசு தெரிவித்துள்ளது. ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியை 2 ரன்கள் வித்தியாசத்தில் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணி வீழ்த்தியது. ஐபிஎல் தொடரின் 36வது ஆட்டத்தில் ராஜஸ்தான் ராயல்ஸ், லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிகள் பல பரீட்சை நடத்தின. டாஸ் வென்ற லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் பேட்டிங்கை தேர்வு செய்து 20 ஓவரில் 5 விக்கெட்டிற்கு 180 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து 181 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய ராஜஸ்தான் அணியில் ஜெய்ஷ்வால் 74 ரன்கள் குவித்து ஆட்டமிழந்தார். இதையடுத்து களமிறங்கிய வீரர்கள் இலக்கை எட்ட முடியாமல் விழுந்தனர். லக்னோ சார்பில் ஆவேஷ் கான் அசத்தலாக பந்து வீசி 3 விக்கெட் எடுத்து வெற்றிக்கு வித்திட்டார். தேசிய தேர்வு முகமையால் நடத்தப்பட்ட ஜேஇஇ மெயின் தேர்வு முடிவுகள் வெளியான நிலையில் 24 பேர் 100 மதிப்பெண்கள் பெற்று சாதனை படைத்துள்ளனர். ஐடி மற்றும் என்ஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்வதற்கு ஒருங்கிணைந்த நுழைவுத் தேர்வான ஜேஇஇ தேர்வில் தேர்ச்சி பெறுவது அவசியமாகும். 2 கட்டங்களாக நடத்தப்படும் தேர்வில் 2ஆம் கட்டமாக தேர்வு கடந்த 2ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் நாடு முழுவதிலும் சுமார் 8 லட்சம் பேர் எழுதியிருந்த நிலையில் 24 பேர் முழு மதிப்பெண் பெற்று சாதனை படைத்துள்ளனர். வரும் 25ஆம் தேதி வெள்ளி மற்றும் சனி கோள்கள் அருகருகே சங்கமிக்க உள்ள நிலையில் வானில் சிரிக்கும் இமேஜ் போல் நிலா தோன்றும் என விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். வானில் 2 அல்லது அதற்கு மேற்பட்ட கோள்கள் ஒன்றுக்கொன்று மிக நெருக்கமாக தோன்றும் போது இணைப்பு ஏற்படும். அந்த வகையில் வரும் 25ஆம் தேதி வெள்ளி மற்றும் சனி கோள்கள் நெருக்கமாவதால் ஏற்படும் இணைப்பால் நிலா சிரிப்பது போன்ற ஸ்மைலி இமேஜாக காட்சியளிக்கும் என்று விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் அதிகாலை சூரிய உதயத்திற்கு முன்பு இந்த காட்சியை வெறும் கண்களாலேயே காணலாம் எனவும் தெரிவித்துள்ளனர். நடிகர் பாபி சிம்ஹாவின் கார் ஓட்டுநர் மதுபோதையில் இயக்கிய கார் மோதியதில் 6க்கும் மேற்பட்ட வாகனங்கள் சேதமடைந்தனர். தமிழ், மலையாளம், தெலுங்கு மொழி படங்களில் நடித்து வருபவர் நடிகர் பாபி சிம்ஹா. இவரது கார் ஓட்டுநர் மதுபோதையில் காரை ஓட்டி சென்னையில் விபத்தை ஏற்படுத்தியுள்ளார். இதனால் பெண் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். இதையடுத்து கார் ஓட்டுநர் புஷ்பராஜை கைது செய்த கிண்டி போலீசார் நடிகர் பாபி சிம்ஹாவின் சொகுசு காரை பறிமுதல் செய்துள்ளனர்.
பாபி சிம்ஹாவின் தந்தையை இறக்கி விட்டுவிட்டு திரும்பும்போது மது போதையில் காரை இயக்கியதால் கத்திப்பாரா மேம்பாலத்தில் இந்த விபத்து நடந்ததாக கூறப்படுகிறது.